ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65% ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்படியே தொடர்ச்சியாக மெயின்ஸுக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ணி படிச்சதுனால இப்போ 60% ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க. காசு கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலை அப்படின்றது இன்னும் பல பேரும் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு எவ்வளோ லட்சம் பேர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது 24 இருக்கட்டும் 30 இருக்கட்டும் எவ்வளோ லேக்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம யார் கூட போட்டி போகிறோம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கான சக்ஸஸ் டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா அதோட கீ உங்கள் கையில் தான் இருக்குது. ரீட், ரிவைஸ் அண்ட் ரிப்பீட். இப்போ ஓனாக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் ஃபினான்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இம்பல்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலிமா இயர்லி 1 ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறோம். வித் 6 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல முடிக்கிற டைம் எடுத்துக்கணும். இதுவே 12 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 to 7 மினிட்ஸ் அப்படின்னும், 15 மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 9 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி படிச்சாலும் கன்சிஸ்டன்ட்டா படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். அதுலயும் வந்துட்டு ஆஃப்லைன் போய் படிக்கிறது இன்னுமே பெட்டர். இப்ப சமீபமாவே இந்த போட்டி தேர்வுன்றது ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. அதாவது அரசு வேலை வாய்ப்பு டிஎன்பிசி அப்படின்னு வரப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தே அந்த ஒரு ஆர்வமும் ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில கோயம்புத்தூர்ல டாப் ரேட்டடான ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் தான் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட். அந்த டீமோடைய ஃபவுண்டர் கூடயும் அப்புறம் அந்த ஒரு சக்சஸ் டீம் கூடயும் தான் நம்ம இருக்கோம். ஒரு ஜேர்னினா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இல்லாம சக்சஸ் பார்க்க முடியாது. சோ ஹாய் அண்ட் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். டாப் ரேட்டடான ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருக்கீங்க. உங்களுடைய சக்சஸ்க்கான ரீசனா என்ன பாக்குறீங்க? இந்த சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட யங் டீச்சர்ஸ் டீம் தான். அதனால தான் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் ஆக முடியுது. நம்ம ஸ்டாஃப், மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நம்மளை நம்ப வேற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும், அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருக்கணும். ஸோ நாங்கள் சொல்கிறத விட நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து இப்போ ஆஃபீஸர்ஸாக கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க தான் சொல்லணும். சார் சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டியூட்டோட சக்சஸ்க்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னாலே ஸ்டாஃபோட சப்போர்ட் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1-to-1 மென்டார்ஷிப் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு மெயின்ஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மென்டாரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் அதெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் பேப்பர் கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு ஃபுல்லா அந்த பேப்பர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் எங்களை விடுவாங்க. சில டைம்லாம் பாத்தீங்கன்னா லேட் நைட் பாத்தீங்கன்னா 9 to 10 அந்த மாதிரில. பட் அப்ப கூட எங்க எல்லாத்தையும் ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்ஸ்டியூட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு எங்க இன்ஸ்டியூட்டோட மேனேஜ்மெண்ட் சப்போர்ட், மென்டாரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுவும் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னே சொல்லலாம் இன்ஸ்டியூட்டோட ரீச்க்கு. ஓகே, சூப்பர் சார். இப்போ அவங்க சொல்ற பதில வச்சு எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இந்த ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பொதுவாக வந்து ஆன்லைனில் படிக்கிறத விட இங்கே வந்து ஸ்டே பண்ணி படித்தோம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் கொடுக்க முடியும். எல்லாருமே சேர்ந்து டீமாக படிக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் நிறையா வரும். ஸோ கிளியர் பண்ணுற ரேஷியோ அதிகமாக அப்படிங்கிறத ஆஃப்லைனில் ஹாஸ்டல் இருந்தால் தான் வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிறத உருவாக்கும். அடுத்ததான் இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அண்ட் உங்க இன்ஸ்டியூட்ல எந்த பெர்சன்டேஜ்ல வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க? குரூப் 2ல நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65% ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்படியே தொடர்ச்சியாக மெயின்ஸுக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ணி படிச்சதுனால இப்போ 60% ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடான மொமெண்டா தான் இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. மேக்ஸிமம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ இங்க வந்திருக்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இருக்கப்போ நம்ம மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட கம்பேர் பண்ணுவோம். நமக்கு தேவையானது இந்த இன்ஸ்டிடியூட்ல தான் கிடைக்க போகுது, இங்க நமக்கு தேவையானது சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ராமிசிங்கா ஒரு இன்ஸ்டிடியூட்குள்ள வருவோம். உங்களுக்கு அந்த மாதிரி இம்பல்ஸ்ல வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்த விஷயம்னா என்ன? இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில இருந்து படிக்கிறத விட ஒரு இன்ஸ்டியூட் போய் படிச்சோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணோம். ஸோ அப்போ எந்த இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வெல் நோன் இன்ஸ்டியூட்ல போய் படிங்க, ஸோ அப்போ உங்களுக்கு பெட்டரா கிளியர் பண்ண முடியுன்ற மாதிரி சஜஷன் சொன்னாங்க. பட் யூடியூப்ல இம்பல்ஸோட வீடியோஸ் அண்ட் டெலிகிராம்ஸ்ல அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. கால் பண்ணி என்கொயர் பண்ணி செக் பண்ணும்போது ஃபீஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தது. ஸோ அதனால இம்பல்ஸ் சூஸ் பண்ணேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னையில தான் படிக்க போயிருந்தேன். எனக்கு அங்க கொஞ்சம் அட்மாஸ்பியர் செட் ஆகல. ஸோ லைக் அங்க எனக்கு பர்சனல் அட்டென்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் அங்கிருந்து திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க படிக்க ஒரு அட்மாஸ்பியர் தேடிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் தீபிகா அவங்க ரெஃபரன்ஸ் மூலமா தான் நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் இங்க வந்து ஜாயின் பண்ணோம். ஓகே, நீங்க கோயம்புத்தூர் பேஸ்டா? நான் ஆக்சுவலி ஈரோடு, பட் நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் இங்க படிச்சேன். ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்கன்றப்போ அதுவும் இன்னொரு பிளஸ்ஸா இருக்கும் இல்லையா? சார் சொல்லியிருந்தாரு அது வந்து இன்னும் அவங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும், ஏன்னா நேர்ல வந்து படிக்கிறாங்க அப்படின்றப்போ. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருக்கும்போது வேற பர்சனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்காது. ஸோ சுத்தியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். படிக்க அதிக டைம் இருந்துச்சு. ஹாஸ்டல்ல வர்றதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா
படிக்க அதிகமான டைம் வந்து என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அடுத்ததா நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இம்பல்ஸ்ல படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலியமா தான் நான் இம்பல்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எதனால சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் வந்துட்டு அங்க ஆல்ரெடி அதே மாதிரி தான் வேற பக்கம் வீட்டுல இருந்து படிக்க முடியல. ஸோ ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதனால இங்க வந்தோடனே எனக்கு ஒரு நல்ல என்வரன்மெண்ட் ஃபீல் ஆச்சு படிக்கவும். அதனால இம்பல்ஸ் சூஸ் பண்ணேன். சூப்பர். நீங்க? நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல. அப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் ஸ்பீச் ப்ரோக்ராமில் இம்பல்ஸ் டீமை மீட் பண்ணேன். அவங்க வந்து ரொம்ப யங் டீமாக லைக் மைண்டடாக இருந்தாங்க. அங்கேருந்து இம்பல்ஸில் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அந்த ஜேர்னி இப்போ ஒரு வெற்றியாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்த விஷயம்னா என்ன? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் கனெக்ட். நான் வந்து எங்கள் எம்டி வந்து நான் இன்னமும் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனல் மென்டர் மாதிரி. எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனலாக ஒரு லைஃப் அட்வைஸ் வேணும்னாலும் அண்ணாக்கு ஒரு டக்குன்னு ஒரு கால் பண்ணோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லைஃப்லேயும் சரி அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். அண்ட் அடுத்ததான் இப்போ உங்களுடைய இந்த சக்ஸஸ்க்கான ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே கூடாது என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? இந்த ப்ராசஸில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறத விட இது ஒவ்வொன்றை பற்றியும் இதை கிளியர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸில் லாங்குவேஜ் 100 கொஷின்ஸ், மேக்ஸ் 25 கொஷின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ். இதில் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 or 165 ப்ளஸ் நம்ம போட்டோம்னாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் 165 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாலும் ஒன்று தான், 200 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான், மெயின்ஸ் மாதிரி ஸ்கோரிங் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த 165 கொஷின்ஸை எப்படி ஸ்மார்ட்டாக கரெக்டாக போட்டுறதுன்னு தான் பார்க்கணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா 125 out of 125 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 40 to 50 கொஷின்ஸ் எடுத்துட முடியும். அப்படிங்கும்போது ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து டெஸ்ட் சீரியஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ரோல் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதுறத ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். ஒரு நாள் நம்ம சரியாக படிக்க முடியலனாலும் அந்த டெஸ்ட் எழுதுறதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எழுதுற ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போகிறதுனால என்ன கிடைக்கும்னா நமக்கு தெரியாத கொஷின்ஸ் கூட எப்படி நம்ம ராங் ஆன்சர்ஸை எலிமினேட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணலான்ற கெஸ்ஸிங் கேப்பபிலிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெஸ்ட் சீரியஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ரோல் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதணும். ஸோ மெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 விஷயம் தான். அந்த 4 விஷயம் நம்ம இருந்தனால ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டைம் லிமிட் வச்சிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுல 6 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல முடிக்கிற டைம் எடுத்துக்கணும். இதுவே 12 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 to 7 மினிட்ஸ் அப்படியும், 15 மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 9 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது நம்ம தனித்தனியா கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு மார்க் கொஸ்டின்ஸ்க்கும். ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து புக்லெட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும். அந்த புக்லெட் கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்ம வேற என்ன ஒரு ஆட் ஆன் பண்ணிருக்கணும்னா கண்டென்ட்டும் சேர்த்து நம்ம அங்க கொடுக்குற மாதிரி பாத்துக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணி இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து மெயினா ஒரு விஷயம் இருக்காது, பிரசன்டேஷன். ஸோ நீட்டான பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் தான். சிலபஸ், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், கண்டென்ட் கொடுக்கணும், பிளஸ் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுனாலே இப்போ ஈஸியா மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். சூப்பர். அடுத்தது நீங்க? இன்டர்வியூக்கு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட், செகண்ட் மைண்ட் செட், தேர்ட் வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணணும். கண்டென்ட் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பர்சனல் ப்ரொஃபைல், நம்மளை பற்றி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சிப்ளிங்ஸ் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு பேசிக் டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரொஃபைல், அப்படின்னா நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ அதில் வந்து டெப்த் நாலேஜ் இருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், அதில் பார்த்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸ், யாரெல்லாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, அது சக்ஸஸா ஃபெயிலியரா, இதை பற்றிலாம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளோட ஸ்டேட் லெவலில், தமிழ்நாடு லெவலில் என்ன நடக்குது, இந்தியா லெவலில், அடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் கரண்ட் இஷ்யூஸ் என்ன, நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, இதை பற்றி ஓவராலாக வந்து நம்ம வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணணும். அதுக்கு தான் வந்து கிளியர் அண்ட் காம் மைண்ட் செட் வேணும். இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். இந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இனிஷியலாக ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். நம்ம இன்டர்வியூ ஹால்குள்ளே போனோடனே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா நானும் விக்னேஷனாவும் டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு அகாடமிக்னா ஒரு சப் டாபிக் எடுத்துப்போம். அதுல வந்து ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் விக்னேஷனா நிறைய கேட்டுட்டே இருப்பாரு. அப்படி கேட்க அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில் வந்து டெவலப் ஆனிச்சு. மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே ரியல் டைம் பேசிஸ்ல நடந்துச்சு. நைட் 8:30க்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அதுலயும் நாங்க வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம். நார்மலா இன்டர்வியூன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம இன்ஸ்டியூட்ல ஆல்மோஸ்ட் 1 hour இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுவும் ஸ்ட்ரெஸ் பேனலா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் பேனல்னா நம்மளை திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அடுத்தடுத்த செகண்டே வந்து கொஷின்ஸ் வந்து நம்மளை பார்த்து ஃபயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ட்ரெயின் பண்ணதுனால ரியல் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.